உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. சொல்லுங்க. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க அங்குரமாக இருப்பவரே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டிய அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி படுத்தியதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே சொல்லு. தாங்கி நட கரங்களா செய்து சொல்லுமா. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே தெய்வமே, உங்க கிருபையே இயேசுவே தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. கிருபை தாங்கின கிருபை. வேதாகமங்களை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:1-15 வரை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர்.
கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவரா இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாரும் கரங்களை தட்ட முடியாது. தேவனுக்கு ஹல்லேலூயா என்று சொல்லி உட்கார்ந்து கொள்ளலாம். ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு எப்பொழுதுமே சொல்லுகிற சத்தியங்கள் அவராலேயே உணர்த்தப்படும் பொழுது நாம் புரிந்து கொள்ளத்தக்க திராணி உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆமென். இந்த சத்தியமெல்லாம் ஒரு வார்த்தையில் ஒரு விசையாய் படிக்கும் பொழுது புரியாதது போல் வருகிற அதிகாரங்கள். நாம் ஒரே விசை படித்துவிட்டு எல்லாம் புரிந்தது என்று சொல்ல முடியாதபடி வருகிற அதிகாரங்கள். ஏனென்றால் ஆழங்கள் அப்படிப்பட்டது. இதிலே ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் மாதங்கள் போதாது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலும் சபைக்கு சொல்லுகிற காரியம், தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இன்று யாராய் நீங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையோ, சிறு பிள்ளைகளைப் போல இப்பொழுதுதான் நான் பிறந்து நடக்க பழகுகிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையோ பரவாயில்லை, எந்த பின்னணியத்திலிருந்து நீங்கள் வந்து இதை கேட்டாலும் பரவாயில்லை, பிரச்சனை எதுவா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில பரவாயில்லை. ஒரு முக்கிய காரியத்தை ஆண்டவர் இங்கே, நான் பல வார்த்தைகள் ஆழத்தில் வந்து கொண்டிருக்கிறது. 4வது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே. ஆமென். கவனிங்கள், இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டவர்கள். இது தேவனால் வந்த ஈவு. அப்படி என்றால் இது கிருபை. இந்த கிருபையை ருசிக்கிற ஒரு பிள்ளை கூட அழைப்பை உணராமல் சபையில் ஜீவிக்க முடியாது. அதனால்தான் கர்த்தர் சபைக்கு பேசும் பொழுது எல்லாரையும் உருவாக்கத்தக்கதாய் பேசுகிறார். விசுவாசத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் பேசுவதை வைத்து நீங்களும் நானும் புரிந்து கொள்ள போகிறோம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே. அப்படி என்றால் இது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட அழைப்பு. ஆமென். பிறந்ததினால் வந்தது அல்ல, பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க முடிந்த காரியம் அல்ல, நீங்கள் படித்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் காட்டின விஷயம் அல்ல. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டானது தேவனால் வந்த அழைப்பு. அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு தேவனால் ஒரு உண்டான அழைப்பு உண்டு. இந்த அழைப்பை கொடுத்த தேவன் உங்களிடத்தில் பேசத்தான் செய்வார். ஆமென். சபைக்கு வருகிற பிள்ளை எத்தனை பிரச்சனையோடு வருகிறார்கள், எப்படி அதை சந்திப்பது என்று மனுஷன் யோசிக்கிற விதமாய் தேவன் யோசிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் நம்பிக்கையை முன்வைத்தே அழைத்தார். ஹல்லேலூயா. பிரச்சனையை கண்டு பயந்து ஓட அல்ல, நம்பிக்கையை பார்த்து முன்னேற நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை வைத்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு அப்படியா? ஏனென்றால் இது விசுவாசத்தின் அறிக்கை. சபையில் வசனம் கொண்டாடப்படும் என்றால் நீங்கள் தேவனை கொண்டாடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நான் கொடுக்கப்பட்ட அற்புதங்களுக்காக தேவனை கொண்டாடவில்லை, அவர் வசனத்தை அனுப்புகிறபடியினால் அவரை கொண்டாடுகிறேன். என்றால் இதெல்லாம் நம்பிக்கையின் வார்த்தைகள். இவர் சொல்லுகிறார் உங்களுக்கு உண்டான. அப்படி என்றால் யாருக்குமே அவர் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். தேவ ஜனமே, இங்கு வந்திருக்கும் பொழுது உங்களை பெயர் வைத்து பிரிக்கவில்லை, அவர் பின்னணிகளை பார்த்து பிரிக்கவில்லை, படிப்பை வைத்தும் அழைக்கவில்லை, அந்த பதவியோ அவரை ஒரு நாளும் அசரச் செய்யாது. அவர் அழைத்தது அவரால் வந்தது.
அப்படி என்றால் இங்க எல்லாருக்குமே தகுதி உண்டு. ஆனால் விஷயம் என்ன? நம்பிக்கையின் அழைப்பது. ஏமே அழைக்கப்பட்ட பிள்ளைக்கு நம்பிக்கை உண்டுங்க. உங்க பிரச்சனையை தாண்டி நம்பிக்கை உண்டு. அதனாலே தேவனை கொண்டாட வேண்டும். இப்போ வசனத்தை கொண்டாட வேண்டும். நான் சொல்கிறேன் கவனிங்க, வசனத்தை கொண்டாட கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் தேவனையே கொண்டாடுகிறார்கள். தேவனை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு தேவனால் உண்டான அழைப்பு உறுதியாகிறது. இன்றைக்கு உறுதியாக்கும்படியாகத்தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கவனிக்கும் பொழுது வல்லமையான வார்த்தை, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே. ஆமென். எத்தனை பேர் கவனித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? மிக முக்கியமான வார்த்தைகள். பிறகு வருகிறது பாருங்கள், நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல். ஆமென். ஐயா, பலவித நம்பிக்கைகள் இல்லை உலகத்தில். பலவித நம்பிக்கைகள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கை? கர்த்தரால வாழ்வீங்க, அவ்வளவுதான். பிழைப்பனோ மாட்டேனோ என்ற சந்தேகத்திற்கு இடமே இல்லை. கிருபை வாழ வைக்கும். அழைப்பை பெற்ற பிள்ளை, எதிர்காலத்தை பெற்றுக் கொண்ட பிள்ளை. உங்களுக்கு கலக்கம் என்பதே இல்லை. தேவ வார்த்தை சொல்லுகிறது, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டீர்கள். ஒரே நம்பிக்கை. இன்னைக்கு நீங்க எந்த நம்பிக்கைக்காக சபைக்கு வருகிறீர்கள் என்று தேவனுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. உங்களுக்கு உண்டான அழைப்பு, உங்களுக்கு உண்டான ஒரே நம்பிக்கை. அப்படின்ற எல்லா பிள்ளைக்கும் ஒரே நம்பிக்கை உண்டுங்க. இந்த நம்பிக்கை புரிந்து கொள்ளாமல் சபைக்குள்ள வந்து கொண்டிருந்தால் சத்தியம் உங்களை புரிந்து கொள்ளவர்களாய் மாற்றும், புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஆனால் நீங்க சத்தியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். சபைக்கு வரும்பொழுது உங்களுக்கு இடம் இருக்கிறதோ இல்லையோ, சத்தியத்திற்கு இடம் கொடுங்கள். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள். ஏனென்றால் இந்த காலகட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க சத்தியத்துக்கு இடம் கொடுத்தா உங்களுக்கே தெரிய வரும், எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, எனக்கு ஒரே நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க எந்த குடும்பத்தினராய் இருந்தாலும், பாஷைக்காரராய், இனத்தினராய் இருந்தாலும் இருக்கிற நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை. மகளே, மகனே, அவர் சொல்லுகிறார், ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஆமென். இப்ப சபையை கவனிங்களே, நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒரே நிலைமையில பார்க்க விரும்புகிறார். அப்படின்னா எத்தனை ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அவருடைய முயற்சியே எல்லாரும் ஒரே நிலைமைக்கு வரணும். ஆமென். அப்ப நான் கேட்கிறேன், இப்ப வருஷங்கள் ஆகும் ஐயா, நான் இப்பொழுது தானே பிறந்தேன் என்று சொல்வதெல்லாம் சரீர நிலைமையில் இருக்கிற அர்த்தங்கள். ஆண்டவர் பேசினா எல்லாரையும் ஒரே நிலைமைக்கு கொண்டு வருகிறதை அவரால் முடியும் என்பதனால் பேசுகிறார். மனுஷனால முடியாது. இன்றைக்கு ஆண்டவரை அறியும்படி விட்டு கொடுக்கிற பிள்ளைக்கு கூட கர்த்தர் முழுமையாக வெளிப்படுத்துவார் தன்னை. ஆனா விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு அதனால தான் அவர் பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம். வேற என்ன இருக்கிறது? ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞான ஸ்நானமும், எல்லாருக்குள்ளும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ஆமென். நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே அப்பா பிள்ளைனா அப்பாவுக்குரியதெல்லாம் பிள்ளைக்கு வரும் அல்லவா? நீங்க சொல்லலாம், எங்க அப்பா வேற, அவங்க அப்பா வேற, எங்க பின்னணியும் வேற, அவங்க பின்னணியும் வேற, குடும்பங்கள் எல்லாம் வித்தியாசமானது என்றால் வளர்ச்சியும் வித்தியாசமானது தான். அது சரீர நிலைமையில. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளைய கர்த்தர் சபையில சேர்த்தார் என்றால் ஒரே பிதாவானவர் தன்னுடைய சரீரத்தில் சேர்த்திருக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்பொழுது நான் ஆண்டவருக்குள்ள வளர காலம் சொல்லுன்னு நீங்க நினைக்க கூடாது. இன்றைக்கு பிறந்தவங்க கூட வளர்ற விதத்துல 20 வருஷம் ஆனவங்க இன்னும் வளரல. காரணம் என்ன? சத்தியத்திற்கு இடம் கொடுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களை பூரணர்களாய் மாற்றுகிறார். இது சத்தியங்க. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் ஏன் சபையில பல நிலைமையிலிருந்து மக்களை அழைத்தார் என்றால் அவருக்கு தெரியும், எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து யார் வந்தாலும் வளர செய்ய அவரால் முடியும். ஆமென். அப்போ ஒரே அழைப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த அழைப்பை மாற்ற முடியாதுங்க. ஒரே நம்பிக்கை இருக்கு. ஆமென். அதை யாரும் அழிக்க முடியாதுங்க. அதனாலதான் சபைக்கு வரும்போது பிரச்சனையை தாண்டி வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். ஆமென். போராட்டங்களை தாண்டி இயேசுவோட வார்த்தைக்கு இடம் கொடுத்து பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் விளங்க செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா என்று சொல்லுகிறவர்.
ஆமென். நீங்க பார்க்க வேண்டியது வசனத்தை தான், சூழ்நிலையை அல்ல. அதனாலதான் இன்றைக்கு வசனம் தெளிவா எபிரேயர் 1 வந்தது. அவர் சர்வ வல்லமையுடைய தம்முடைய வசனத்தினாலே எல்லாவற்றையும் தாங்குகிறவர். எது வல்லமையுடையது? வசன வல்லமையுடையது. அதை நாம் புரிந்து கொள்ளணும். சூழ்நிலையில வல்லமை இல்லை, பிசாசினிடத்தில் வல்லமை இல்லை, ஆமே, எதிர்க்கிற மக்களிடத்தில் வல்லமை இல்லை, இல்லை, பில்லி சுனி மாந்திரியம் எதுவும் வல்லமையுடையது அல்ல. நாம் சொல்லலாம் அது வல்லமையுடையது தான், உண்மை. ஆனா சத்தியம் சொல்லுகிறது சர்வ வல்லமையுடைய வசனம். ஹalleluya. என்ற கரங்களை தட்டி அந்த வசனத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், அறிக்கை இடுவதில் தான் வல்லமை. அறிக்கை இடாதவர்களுக்கு வல்லமை புரிந்து கொள்ள கூட முடியாது. அந்த சபைக்கு வரும்போது யார் வளர்கிறார்கள் என்று பார்ப்பீங்கள் என்றால், சத்தியத்திற்கு ஒத்துழைப்பை தருகிறவர்கள் தான் வளர்கிறார்கள். எல்லாரும் வளர்ச்சி பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை, ஆனால் கர்த்தர் வளர வேண்டும் என்றே பேசுகிறார். நீங்க இங்க கவனிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இது தொட்ட வசனம் பாருங்கள், போய்கொண்டே இருக்கிறது. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். இவ்வளவு அழகாய் பேசுகிறார். அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இருக்கிறவர். இப்ப எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம், அவர் எல்லார் மேலும் இருக்கட்டும், எல்லாரோடு இருக்கட்டும், ஆனா எல்லாருக்குள்ள இருக்கணுமே. நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறார் தேவன். தேவன் நமக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் எல்லாரோடும் எல்லார் மேலும் என்று சொன்னதற்கு காரணம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படித்தான் இருப்பார். அவரை யாரும் அடக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடிகிறது? ஐயோ, உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் எல்லார் மேலும், அவர் எல்லார் மேலும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லார் மேலும் நான் ரட்சிக்கப்படாதவர்கள் மேலும், அவரை புரிந்து கொள்ளாதவர்கள் மேலும், அவரை அறியாதவர்கள் மேலும். அப்படி என்றால் உங்களுக்கு இப்ப பிரச்சனை எல்லாம் போய்விட வேண்டும். எத்தனை பேருக்கு இது சத்தியம்? என் கர்த்தர் எல்லார் மேலும் இருக்கிறார். அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. உண்டாக்கப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் அவராலே அன்றி உண்டாக்கப்படவில்லை. ஆமென், 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 ஆமென். அப்போ ஐயா என் பிரச்சனை உங்களுக்கு வந்தாதான் ஏன் தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பிரச்சனை எனக்கும் தெரிய வேண்டாம், என் பிரச்சனை உங்களுக்கும் தெரிய வேண்டாம். எத்தனை பேருக்கு அது சந்தோஷமான விஷயம்? ஆமாங்க, எனக்கு இருக்கிறதே எனக்கு போதும், யாரையும் யாரும் சுமக்க முடியாதுதான் உண்மை. ஆனால் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் அவரே இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த பெரியவருக்கு ஒரு கோடாகோடி சோத்திரம் கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க. ஆமே, நன்றா கவனிங்க. இதுதான் தீர்க்கதரிசனம். யாரும் தலையில தனியா வந்து தலையில கை வைத்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் சத்தியத்தை பொறுத்தவரை இல்லை. சத்தியம் இல்லைன்னா தான் அந்த தலையெல்லாம் வைத்துக் கொண்டு அப்படியே போக வேண்டும் கையை தேடி. வசனத்தை தேடுகிறவர்களுக்கு தீர்க்க தரிசனம் தன்னால வரும். இது சபையின் முகாந்திரம். நீங்க எப்ப சத்தியத்தை தேடி வருகிறீர்களோ தீர்க்க தரிசனம் உங்களை தேடி வரும். ஆனா மனுஷனை தேடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? சத்தியத்தை தேடாமல் அவர்களை தேடுகிறபடினாலே தீர்க்க தரிசனத்தையும் தவற விடுகிறார்கள். வசனத்தோட இணையற பிள்ளைக்கு தீர்க்க தரிசனம் தேடி வரும். கூட்டத்திலே உட்கார்ந்திருந்தாலும் தனியா வரும் வார்த்தை. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள். ஏன்னா அது தேவனுடைய சத்தியத்தின் முகாந்திரங்கள். சபையில் அப்படித்தான் தேவன் வெளிப்படுகிறார். எனக்கு தெரிந்த அவர் ஒரே நம்பிக்கைக்கு நம்மை அழைத்தார் என்றா, இன்னைக்கு பிரிவினை சபையில் இல்லை, பலவிதமான நோக்கங்கள் சபையில் இல்லை, பல தரப்பட்ட குழப்பங்களில் யாரும் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை. ஒரே நம்பிக்கைன்னா நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவனுக்காக வாழ்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சந்தோஷமா சந்தோஷமா இதெல்லாம் நீங்களாம் கொண்டாடி கொள்ளும். ஒருத்தர் பார்த்தா உங்களுக்கே சொல்ல தெரியணும், ஒரே நம்பிக்கை, நீ போற இடத்துக்கு தான் நானும் போறேன் அப்படின்னு சொல்ல முடியணும். சொல்ல முடியணும். இல்லைன்னா நான் போற இடத்துக்கு நீயும் வருவேன். ஒரே சபைக்கு வந்துட்டு வேற வேற இடத்துக்கு போனோம்னா எப்படி இருக்கும்? எப்படியும் இருக்கும். ஏன்னா அங்க போய் சேர்ற இடத்துல நம்ம ஒன்னா இருந்தா தானே. ஆனா ஒரே நம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரே நம்பிக்கை சபையில வர்ற எல்லா பிள்ளைக்கும் கொடுக்கப்பட்ட நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவை நம்பினாலே வர்ற நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போகாது. ஏனென்றா அது ஒரே நம்பிக்கை தான். வர்ற எல்லா பிள்ளைக்கும் கொடுத்துட்டார். இன்னைக்கு ஒரே அழைப்பு தான். என்ன அழைப்பு? ஆண்டவருக்காக வாழ்கிற அழைப்பு. அது பல விதத்துல வெளிப்படலாம். அதனால தான் இந்த அதிகாரம் ரொம்ப வல்லமையானது. அழைப்பு ஒன்றுதான்.
ஆனால் அந்த அழைப்பில் வாழ்கிற விதங்கள் வித்தியாசப்படலாம். ஆமென். அழைப்பு இருக்கு. என்ன அழைப்பு? அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய நோக்கத்துக்காக வாழ்கிற அழைப்பு, இயேசுவை மகிமைப்படுத்துகிற அழைப்பு. ஆனால் விதங்களில் வித்தியாசம் உண்டு. ஆமென். என்ன கவனிங்க, இப்ப அவயவங்கள் எல்லாம் ஒரே சரீரத்துல தான் இருக்கு. கண்ணு காது ஆகாது, காது வாயை மாறாது, வாய் கை ஆகாது. இந்த ஆகாதுன்னா தான் தெளிவை உடனே போகும். ஆகும் ஆகும் என்பதை விட ஆகாது ஆகாதா ஆகாது. இந்த இல்லை என்பதற்கு வல்லமை உண்டு ஆம் என்பதை விட. ஏனென்றால் ஆம் என்றாலே மெதுவாய் போகிறது. இல்லை அப்படின்னா நோ சொல்லிட்டாங்க சிஸ்டர், நோ. அதனால தான் பிள்ளைகளை வளர்க்கும் போது எஸ் சொல்லி வளர்க்கறதோட நோ சொல்லி அதிகமாக, நோ, டோன்ட் டச் தட், டோன்ட் ஸ்பீக் தட், டோன்ட் கோ தேர். அப்ப எதை தான் செய்யணும்? நமக்கு சொல்ல தெரியாது. அதெல்லாம் முதல்ல இல்லை என்ற வார்த்தை வல்லமையானது. நன்றாய் கவனிங்க, எல்லா அவயவங்களும் ஒரே சரீரத்தில் இருந்தாலும் எல்லா அவயவங்களும் ஒன்று இல்லை. ஆமே. இதை புரிந்து கொண்டாலே நம்பிக்கை. அட எனக்கும் நம்பிக்கை இருக்குப்பா, நான் கண்ணா இல்லாவிட்டாலும் காதா இருக்கிறேனே. அப்ப காதா இருப்பதையாவது அறிந்து கொள்ள வேண்டுமே. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? எது இல்லை என்பதை கண்டுபிடிக்கும் பொழுது எதுவா இருக்கிறோம் என்பதையும் கண்டுபிடிக்கிறோம். நீங்க கர்த்தர் இப்படி எல்லாம் பேசும்போது எல்லா பிள்ளைக்கும் நம்பிக்கை இருக்கு, எல்லா பிள்ளைக்கும் இருக்கிற அழைப்பும் உறுதியாக்கப்படுகிறது. என் சபையில வந்து வெறுமையாய் உட்கார்ந்து போகிற கூட்டத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா என்று சொல்லுகிறேன். சபைக்கு வந்து வெறுமையாய் உட்கார்ந்து போகிற கூட்டத்தில் யாருமே இல்லை. ஏனென்றால் தேவன் உங்களை பயிற்றுவிக்கிறார். எதற்கு பயிற்றுவிக்கிறார்? அவருடைய ஊழியக்காரர்களாய் விளங்கும்படி பயிற்றுவிக்கிறார். இன்னைக்கு அதனால தான் அவர் இப்படி பேசும்போது எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை. பாருங்கள், என்ன நம்பிக்கை? தேவனுக்காக வாழணும். இப்பொழுது 7-8 மிக வல்லமையானது. எல்லாரும் சொல்லுங்கள், வல்லமையானது. அப்போது வல்லமை விளங்கும். ஆமே. பாருங்க, இந்த வசனத்தை கேட்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கும் சில பேருக்கு. வசனமா? ஆனா தேவனுடைய சபையில வசனம் கொண்டு, ஏனென்றால் வசனமே எல்லாவற்றையும் தாங்குகிறது. நீங்க தாங்க முடியாத விஷயத்தெல்லாம் வசனம் தாங்கும். ஆமே நாமே நாம. என்னால தாங்கவே முடியல சிஸ்டர், வசனம் தாங்கும். உங்களாலே தாங்க முடியாத விஷயத்தை கர்த்தருடைய வசனம் தாங்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை விட்டு போய் விட்டது, என்னால் முடியாது என்று நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்த விஷயங்களை கர்த்தருடைய வசனம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரால் வந்தது அவராலேயே தாங்கப்படும், அவரால் வராதது தாங்கப்படாது. ஆமே. இப்பொழுது கவனிங்கள், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு எனக்கு புரிய வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக. ஈவு என்றால் என்ன அர்த்தம்? ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்களே அந்த அம்மாவா சிஸ்டர்? ஈவ் இங்கிலீஷ் பீப்புளுக்கு எல்லாம் தனியா விளக்கணும் பாரு. ஈவ் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அது ஈவ் இல்ல, ஈவு. ஈவு என்றால் என்ன அர்த்தம்? கிஃப்ட். என்ன வல்லமையான வார்த்தை பாருங்க. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக. அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவுல அவர் கிஃப்டை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப எல்லாருமே கவனிங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம், ஆனால் ஒரே மாதிரி வளர்ச்சிக்கு அழைத்திருக்கிறார். ஒரு சரீரம் என்றால் ஒரு தலை தான். என்ன சிஸ்டர் வெளிப்பாடு இது? ஒரு சரீரம் என்றால் ஒரு தலை தான். அப்படின்றால் இந்த சரீரத்தில் இணைக்கப்பட்ட அவயவங்கள் கணுக்காலும், அதுதான் கணுக்களாலும் தசைகளாலும் எலும்புகளாலும் எப்படிப்பட்ட இணைப்பை அவர் கொடுத்திருந்தாலும் அந்த சரீரத்தில் அவர் தலையா இருக்கும் பொழுது அவருக்குரியது எல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் சொந்தம். ஆமென் ஆமென் ஆமென். வித்தியாசம் தேவன் பார்க்கவில்லை. நீங்க சொல்லலாம் எனக்கு அவ்வளவு விசுவாசம் இல்லை. அவர் சொல்லுவார், நான் கொடுத்த விசுவாசம் ஒரே விசுவாசம். ஏனென்றால் அந்த வசனத்தினால் வருகிற விசுவாசம் தேவ ஜனமே. நீங்களா வைத்தா விசுவாசம் வேறுபடும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஐயோ, உங்களுக்கு இன்னும் புரியவில்லை. நானாய் நம்புகிறேன், நானாய் விசுவாசிக்கிறேன் என்றால் வித்தியாசப்படும். ஆனால் வசனத்தின் நிமித்தம் வருகிறது ஒரே விசுவாசம், கடுகு விதை அளவு விசுவாசம். அதை பயன்படுத்துகிற பிள்ளைக்கு எல்லாம் நடக்கும். எனக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறேன், இது ஒரே விசுவாசம் ஐயா, ஒரே ஞானஸ்நானம். நன்றாய் கவனிங்க, போற இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். பல பேருக்கு இந்த பரலோகத்தை நெருங்கிறதுனா ரொம்ப இஷ்டம் பாருங்க. ரொம்ப வல்லமையான சபையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அங்க ஒரு ஞானஸ்நானம் எடுப்பாங்க. வல்லமைய வசனங்க. இங்க எங்க ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஒரே ஞானஸ்நானம் தான். என்ன ஞானஸ்நானம்? கர்த்தர் சொன்னபடி எடுத்தா அதுதான்.
சொல்லாதபடி எடுத்தா நீங்க திரும்ப எடுங்க, அது வேற விஷயம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுக்க ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால் அதுதான் ஒரே ஞான ஸ்நானம். ஆமே. ஏனென்றாலே ஸ்நானம் என்றாலே ஞானம் வந்து எடுக்கிற ஸ்நானம், அதுதான் ஞான ஸ்நானம். ஸ்நானம் என்றாலே நாம் பகுதி பகுதியாக கழுவுகிற நம்முடைய கலாச்சாரத்திலே வளர்ந்த நமக்கு புரிய வேண்டும். ஸ்நானம் என்றாலே தலையோடு முழுகுவதுதான் ஸ்நானம். இந்த மாதம் நம்ம கொண்டாட போறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தலைகுளிப்பாங்க, எண்ணெய் தேய்ச்சு. ஒருவேளை அந்த மாதிரி வளர்ந்த நமக்கு புரியுதில்லை பாவம். ஸ்நானம் என்றாலே தலையோடு ஊற்றுவது, காலை மட்டும் கழுவுவது அல்ல, கை மாத்திரம் அலசுவது அல்ல, துடைத்து கொண்டு வருவது அல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? தொலைத்து விடுவதே ஞான ஸ்நானம், துடைத்து விடுவது அல்ல. அல்லேலூயா சொல்லி பெற்றுக்கொண்டு. இங்க ஆண்டவர் ஒத்திலாம் எடுக்க மாட்டார், வெட்டி விடுவார். இதுவெல்லாம் உங்களுக்கு புரியலையோ? கர்த்தர் அப்படிலாம் செய்யறதில்ல. ஒண்ணு இப்படி இல்லைன்னா அப்படி ஓடி. இந்த இடையில இருக்கிற வாழ்க்கைக்கெல்லாம் ஆண்டவர் அழைக்கவே மாட்டார். இது ஒரு அழைப்பு, இந்த அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. ஆமே நாமே நாமே. ஓ இயேசுகிட்ட வந்து அப்படித்தானே சிஸ்டர், அப்படித்தான் வரணுங்க. வர முடியாதுன்னா இயேசுகிட்டே வர முடியாது. இது பல பேருக்கு புரியல. நான் வந்தேன், இயேசு இயேசு நாங்கள் நல்லவர்னு சொன்னாங்க, வந்து பார்க்கலான்னு வந்தேன். பார்த்த எல்லாரையும் கர்த்தர் பார்த்தார். அதனால தான் மாற்றப்படுகிறோம். சும்மா பார்த்துட்டு போலாம் வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? சபைக்கு நம்ம சபையில் இல்லை, எல்லா சபையிலும் கர்த்தர் செய்கிற காரியம். சும்மா போயிட்டு வருவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அதையும் கர்த்தர் பார்த்தார். சகைவை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இயேசு எப்படி இருப்பான்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அவரை இயேசு பார்த்தா. சகைக்கு தான் பார்க்க முடியாது இயேசுவை, அதனால தான் மரம் தேவைப்பட்டது. அதனாலேயே அந்த மரம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இங்க ஃபேமஸ் ஆக்க வேண்டிய ஆள் ஆண்டவரை தான். இவங்க மரத்தையே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சகையை போயிட்டா இருப்பா. நல்லா கவனிங்க, இயேசுவை பார்க்க முடியலன்னு அவருக்கு தான் கஷ்டம். ஆனால் இயேசு எல்லாரையும் பார்க்குறார். எவ்வளோ குள்ளமாக இருந்தாலும் பார்ப்பார், உயரமாக இருந்தாலும் பார்ப்பார். ஹல்லேலூயா சொல்லி பெற்று. ஐயோ நானுமா இருக்கிறேன் சிஸ்டர், நிச்சயமா இருக்கிறோம். எப்படிப்பட்டவளையும் அவர் பார்க்கிறார். நீங்கள் எந்த கூட்டத்தில் அதான் சில பேர் சபைக்கு வரும்போது அப்படி ஓரமாக ஒளிஞ்சு தலை கூட தெரியாமல் அப்படி கண்ணை மட்டும் அப்பப்போ வரும். நீங்கள் என்கிட்ட வேணா அப்படி பண்ணலாம், ஆண்டவர் அதையும் பார்க்குறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் அந்த மாதிரி ஆட்களை வேற சபையில் பார்த்துருவேன் நான். அவங்க அப்பதான் வேகமா ஒளி பார்ப்பாங்க, இன்னும் தெளிவா தெரியும் அவங்க ஒளிறாங்க. கர்த்தர் அதையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லிடு. எப்படிப்பட்ட ஆளையும் அவர் பார்க்கிறார். நம்ம தான் நினைக்கிறோம் நமக்கு அதான் நமக்கு இந்த பழக்கெல்லாம் ஆரம்பத்தே ஆதாம் தாத்தாவால வந்தது. ஒளியை கற்றுக் கொடுத்ததே அவர் தான் பார். ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க ஏவல் பட்டியை சொன்னீங்கன்னு நாங்கள் ஆதாம் தாத்தாவுக்கும் கதை வச்சிருவோம். இந்த ஒளி ராசாமிங்கெல்லாம் ஆதாம் தாத்தாவின் வம்சம். ஏன்னா எப்பவுமே ஒளியை கற்றுக்கொண்டு அவர் தான் ஆரம்பிச்சார் இந்த ஓட்டத்தை. இலகட்டி ஓடினவர் அவர் தான். ஸ்தோத்திரம். எத்தனை நாள் ஓடுங்கதே? இன்னைக்கு நிறைய பேர் இலகட்டி ஓடுறாங்க. சீக்கிரம் காஞ்சிடும்னு அர்த்தம். ஆமேன் சொல்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன் ஆமேன். அப்படியே ஆக்கடவுதுன்னு அர்த்தம். அப்படியே ஆக்கட சபை சொல்லட்டு ஆமேன் சொல்லுங்க. இலகட்டி ஓடுறவங்களாம் காஞ்சி. ஹல்லேலூயா. எங்க ஓடனாலும் மறைக்க முடியாது. ஆமேன் போடுங்க. அதுதான் சத்தியம். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இப்படிலாம் பேசணும் அப்படின்னா அதனால தான் பேசுகிறாரு. ஏன் நான் என்ன மறைத்துக் கொள்ளுகிறேன் என்று நினைப்பதே ஒரு தவறான எண்ணம் என்பதை சொல்லி காட்டினதே வேதம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு ஏன் கேட்டா, நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியுமா பாப்பா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு ஏன் கேட்டா, நீ இருக்கிற இடம் எனக்கு ஏற்கனவே தெரியும். வெறும் சரீர நிலைமையில மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இடமும் எனக்கு தெரியும். நீ இருந்த இடமும் தெரியும், நீ விழுந்த இடமும் தெரியும். உனக்குள் வந்ததும் தெரியும், போனதும் தெரியும். எல்லாவற்றையும் தெரிந்தவராய் அவர் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் வேண்டாங்க. ஏனென்றால் அவனால பேச முடியாது என்று அவருக்கு தெரியும். ஆமே. விழுந்தவங்களுக்கு பேச முடியாதுங்க. அதை நம்முடைய காரியங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தரோட நிக்கிறவங்க தான் பேச முடியும், விழுந்தவர்களால பேச முடியாது. அதனால தான் கர்த்தர் கேள்வியை ஏன் கேட்டார்னா பதிலே அவர்தான். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றோம். பதிலே அவர்தான். ஏனென்றால் அவனை எழும்ப வைக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. மனுஷன் விழலாம், ஆனால் எழும்ப பண்ணுவது தேவனே. அதனால தான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீதியை கொடுத்தவர் எழும்ப வைப்பார். ஆமென். சத்துருவே களி கூறாதே, நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. ஏனென்றால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். சத்துருக்கு விரோதமாய் கர்த்தர் விடுகிற சத்தம், கர்த்தருடைய கர்ஜனை அது.
என்ற சத்ருவை ஜெயிக்கும்படிய மாத்திரமல்ல, அவனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவன் வெளிப்பட்டதிலேயே சத்ருடைய கிரிகள் அழிக்கப்பட்டது. அதனால் அவர் பேச முடியும், சத்ருவை கலிகூறாதே, நீ நீதிமன்ற வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே என்றால் என்ன அர்த்தம்? நீ அங்க அம்புஷ் வைக்காதே, அங்க நீ அவனுக்கு விரோதமாய் நீ என்ன செய்யாதே, வலைகளை பின்னாதே. உனக்கு விரோதமாய் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் விழுந்தான் நினைச்சுதான் நீ பதிவிருக்கிறாய், ஆனால் அவனை எழும்ப பண்ணுகிறவர் நான். கர்த்தர் அப்படிப்பட்டவர் என்பதை நான் இங்கு ஜெயம் எடுக்கிற தேவ பிள்ளை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் சந்தோஷமாய், என்னடா வார்த்தை ஜெயிக்கும். நீங்க உங்களை வச்சு ஓடுனீங்கன்னா விடுவீங்க, ஆனால் வார்த்தையை வைத்து நீங்கள் ஓடுவீர்கள் என்றால் வார்த்தை உங்களை தாங்குகிற வார்த்தை என்பதை அறிவீர்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வார்த்தை தாங்கும். என் தேவன் சத்ருவினிடத்தில் பேச மாட்டார். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. அவருடைய பேச்செல்லாம் சத்ரு கிட்ட கிடையாது. அவருடைய டீலிங் எல்லாம் ஏற்கனவே சிலுவையில் முடிந்து விட்டபடினாலே இனி அவர் சத்ருவினிடத்தில் எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலத்திலே சொன்னார் பேசாதன்னுவார், அது பேசும். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, பேசாமல் இரு. ஏன்னா சத்ரு ஒன்று சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம். இதுவும் தத்துவம் தான், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. சத்ரு ஒரு காலம் நீங்கள் யார் என்று சொல்ல வேண்டாம். தெரிஞ்ச ஒழுங்கா ஆண்டவர் என்று சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு ஓடிப்போ, அதுக்கு முடியாது. உமக்கும் எங்களுக்கும் என்ன? உங்களுக்கு இன்னும் புரியல, சில பேருக்கு புரியவே இல்லப்பா. ஐயோ ஆமா, சபைக்கு வருவாங்க, ஆண்டவருக்கு எனக்கு என்னன்னே வருவாங்க. உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லையா, நீர் அங்கே இரும், நான் இங்கே தான் இருப்பேன். சில பேர் எவ்வளவுதான் முன்னுக்கு வாங்கன்னா வரவே மாட்டாங்க, பயமா. பாவம் பண்ணும்போது பயமே இல்லை, கர்த்தருக்குள்ள வாங்கினா பயமா. எத்தனை பேருக்கு அந்த பயம் எல்லாம் புரியுது? இப்போ ஆண்டவருக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. அதனால தான் ஆதாமே நீ எங்கே இருக்கிற என்ற என்ன அர்த்தம்? முதல்ல வெளியே வான்னு அர்த்தம். வெளியே வா. நீ நினைக்கிற மாதிரி அங்கேயே ஒளிந்து கொண்டு இருக்க முடியாது. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் பெற்றுக்கொள்கிற விடுதலை. நீ விழுந்தாலும் ஒளிந்து கொண்டாலும் உன்னை தேடி வருகிற ஒரு தேவன் நம்பிக்கையின் தேவன். அவர் அழைக்கும் பொழுது அங்கே நம்பிக்கை உண்டு. தேவது பெற்றுக்கொள் தேவ பிள்ளை. அழைச்சம் விடுதலை மட்டும் இல்ல, நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை இல்லாம கூப்பிடல யாரையும். ஏசப்பா கூப்பிட்டான நம்பிக்கை. ஐயா ஓடி ஒளியாதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி வேணா ஓடி ஒளியலாம், தேவனுக்கு முன்னாடி ஓடி ஒளியாத தம்பி தங்கச்சி, ஐயா சகோதரனை கவனிங்க. ஓடி ஒளியாதீங்க. ஏசப்பா அழைச்சா ஓடி வாங்க. எத்தனை குப்பை கந்த கேவலம் அசுத்தம் இருந்தாலும் ஓடி வாங்க. என்ன தெரிந்தே தான் அழைக்கிறான், தெரிந்தே அழைக்கிறா. ஹல்லேலூயா. ஓ சந்தோஷம் வர வேண்டாமா? ஆதாமே நீ எங்கே இருக்கிற? சிங்காசனத்தில் இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? நீங்க அப்படிலாம் சில பேர், ஓ நான் நன்றாக ஜெபித்தால் தான் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். நீங்க எப்ப ஜெபிக்க போறீங்க ஒழுங்கா? கர்த்தர் நேசிக்கிற ஜெபம் எப்ப வரும்? ஒரு நாள் வந்தது சிஸ்டர், நாம நினைத்தது. அவர் நேசித்தாரா என்று கூட தெரியாது. ஆண்டவர் நேசித்தது எப்போது என்று வேதமே சொல்லிவிட்டது. நாம் பாவிகளாய் இருக்கையில். ஹல்லேலூயா. அவர் நமக்காக மரித்ததினாலே கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை ஹல்லேலூயா தேவன் விளங்க பண்ணினார். என்ன கேட்டா வந்து மரித்தார்? நான் பாவியா இருந்தேன், இயேசு யாருன்னே தெரியாமல் இருந்தேன். எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தினார் என்று கூட அறியாமல் இருந்தேன். எனக்காக ஒருவர் பரத்தை விட்டு இறங்கினாரே, என் பாவங்கள் சுமந்து அலங்கோல கோலமாகி அரை நிர்வாணமாகி எல்லாருக்கும் முன்பாக பகிரங்க பழியை சுமந்து கொண்டவராய், நிந்தைக்கு உட்படுத்தப்பட்டவராய் தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அதுதாங்க அன்பு. நீங்க இன்றைக்கு நிக்கிறது உங்க பரிசுத்தம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதனால் தான் விழுந்து போகிறோம். ஒரு மனுஷனும் பெருமை பாராட்டக்கூடாதுங்க சபையில. ஏன் தெரியுமா? சத்தியம் அதைத்தான் செய்யும். பெருமை கர்த்தருக்கு வரணும், கிருபை கொண்டாடப்படணும். ஹல்லேலூயா. கிருபை கொண்டாடப்படணும் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. அதுதான் அழைப்பு. அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை. கிருபை இல்லை இது? எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார். அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை. அழைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒரே நம்பிக்கை எப்படி கொடுக்கறது? இது உங்களுக்கு புரியாது, ஏன்னா எனக்கும் புரியாது. அதனால தான் இப்படி உங்களைன்னு சொல்றது காரணம் எனக்கும் புரியாது. ஏன்னா ஒரு ஆளை பார்த்தா ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல,
அந்த மூஞ்சை பார்த்தா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐயோ அந்த மூஞ்சை பார்க்கவே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா பார்த்தா என் நம்பிக்கையே போயிடும் போல இருக்கு. மனுஷன் பார்க்கறது அப்படிதான். ஆனால் கர்த்தர் பார்க்கும்போது நம்பிக்கை, நம்பிக்கை, ஐயோ நம்பிக்கை. 5 பேர்த்தேன் சார், 2 தேருன்னு நினைக்கிறேன். கடைசியில் தேருன்னு நினைச்சதும் தேர். இது நம்ம நம்பிக்கை. 6வது உன்னை பெற்றிருக்கலாம்னு அப்பதான் யோசிப்பாங்க. அது ரொம்ப லேட்டான நம்பிக்கை. இது மனுஷ நம்பிக்கை. எத்தனையோ பெத்து பார்த்தாலும், கட்டி பார்த்தாலும், காட்டி பார்த்தாலும் எத்தனை பேருக்கு விளக்கங்கள்லாம் புரியுது? நம்பிக்கை இல்லை மனுஷனுக்கு. ஆண்டவர் அடைச்சாதான் நம்பிக்கை. அதனாலதான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் கூப்பிடுகிறாரா, ஓடி வந்துருங்க வெளியில. ஹல்லேலூயா, வெளியே வந்துருங்க. உள்ளேயே உட்கார்ந்துருக்காதீங்க, வெளியே வாங்க. ஏமே, ஏன்னா உள்ள உட்கார்ந்துருந்தா ஒரு நாள் வெளியே ஆகும். வெளியாய் மாறும், வெளியேற்றப்படும், இல்லைன்னா வெளியரங்கமாக்கப்படும். என் தேவன் அப்படிப்பட்டவர். ஏனென்றால் அவர் வெளிச்சத்தின் தேவன். எதை பேசினாலும் வெளியரங்கமாக்கும்படி பேசுகிறார். ஏன்? அப்பொழுதுதான் நாம் வெளிச்சத்திலே நடக்கிறோம். மறைத்து வைக்கிற இடங்கள் இருக்கும் வரைக்கும் பிசாசு இருப்பான். அம்மேன்னு சொல்லிவிடுங்க. மறைத்து வைக்கிற விஷயங்கள் இருக்க வரைக்கும் பிசாசு இருப்பான். வெளியரங்கமாக்கப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சத்தை சந்திக்கணும்னா. அது அசிங்கமா இருக்கலாம், அது சொல்ல முடியாத விஷயமா இருக்கலாம், ஆனா வெளிச்சத்தை சந்தித்தால் தான் பிசாசு வெளியேற்றப்படுகிறான். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. ஆமென். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் சொல்லாத வார்த்தைகள், யோசிக்காத வார்த்தைகள், நினைவில் வராத வார்த்தைகள் கர்த்தர் என்று தீர்க்க தரிசனமாக சிலரோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்னதற்கு காரணம், நீ இருக்கிற இடம் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் சத்ருவோடு நான் பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். நீ சொல்லு என்ன நடந்தது என்று நீயே சொல். உனக்கு இதை சாப்பிடலாம் என்று சொன்னவன் யார்? விஷயம் அதுதான். என்ன கவனிங்க. சத்ருவோட நிறைய சீக்ரெட் இல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் மாட்டிக்கொண்டு தங்களுடைய சொத்தை, சுகத்தை, சுதந்திரத்தை, உயரத்தை, அபிஷேகத்தை, மேன்மையை இழக்க வேண்டி வந்து இழந்திருந்தாலும், எனக்கு உங்களுக்கும் பொதுவான வார்த்தை தான், ஆனா தனிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சத்ருவோடு தேவன் கேள்விகளை கேட்க மாட்டார். யோபுவோடு கேட்டவர் என்று உங்களோடும் கேட்கிறார். அம்மே, சாத்தானோடு அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய தாசுகளோடு தான் பேசுவா. கேள்விகளை அவரிடத்தில் தான் கேட்டா. யோபுவே நீ பதில் சொல்லு, நான் கேள்வி கேட்கணும். என்னையா நடக்குது? அவனே கேள்விகளோடு இருக்கிறான். ஏன்னா நம்ம ஆண்டட்ட கேள்விகளோடு தான் வந்திருப்போம். எத்தனை பேருக்கு அது புரியுது? போங்க சிஸ்டர், அவர்கிட்ட நான் கேட்கணும். இம்மா நாள் ஜெபம் பண்றேனே, இம்மா நாள் சர்ச்சுக்கு வரனே, ஏன் இன்னும் செய்யல? இன்னைக்கு கேட்டா எல்லாரும் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க பாருங்கள் கேள்விகளை. ஐயோ, தேவனிடத்தில் கேட்கவே பிறந்தவர்கள் நாம். ஆனா தேவன் கேள்விகள் கேட்கும்போது பதில் சொல்ல எத்தனை பேர் ஆயத்தம்? கஷ்டப்படுற ஒரு ஆள்கிட்ட கேள்வி என்னையா கேட்கறது? சகோதரர்களாய் வந்தே நண்பர்களை கேட்டு விட்டார்கள் கேள்விகளை. அவரும் கேள்விகளை கேட்டு ஓய்ந்து போனார். ஆண்டவர் வெளிப்படவில்லை. வெளிப்பட்ட ஆண்டவரும் பதிலை தரவில்லை. ஹல்லேலூயா என்று சொல்லுகிறவர்கள் இங்கே இல்லை. அவர் திரும்ப கேள்விகளை கேட்கிறார். யோபே, நான் கேள்விகளை கேட்கிறேன், நீ ஆயத்தமாய் பதில் சொல். கேட்டாரு கேள்வி, ஒரு 2 சாப்டருக்காம கேட்பார். எத்தனை பேருக்கு அவர் கேள்விகள்லாம் புரியுது? அதுவும் சாதாரணமான கேள்வியை கேட்டார். வானத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணார். எனக்கு எங்க முடிச்சாருன்னு தெரியல. பிகமோத் யாருடைய பிள்ளைய பெயர்னு நினைக்காதீங்க, பைபிள்ல இருக்கு. பிகமோத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படிப்பட்ட ஒரு மிருகம். இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது யோபுவுக்கு ஒண்ணுமே பேச முடியல. அட போயா, தூளிலும் சாம்பலிலும் இருந்து அருவருக்கிறேன். ஏற்கனவே அருவருப்பாக தான் இருக்கிறேன், ஆனாலும் அருவருக்கிறேன். ஏன்னா கேள்வி கேட்டு இனிமே கேட்க மாட்டேன். அந்த ஸ்டேஜ் வந்துடணும். இதுதான் சபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேள்விகளை கேட்கும் போதே ஒரு நம்பிக்கை யோபுக்கு வந்தது. ஐயா, இப்படி படைத்து இப்படி அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற ஒரு பெரியவர் பேசும்போது நான் என்னையா திரும்பி பேச முடியும்? அருவருக்கிறேன் ஐயா, இனி பேச மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க பேசினாதான் ஐயா பேச்சு. அதற்கு பிரதியுத்தரம் சொல்ல என்னால முடியாது. ஆண்டவர் அப்படி வெளிப்படுகிற இடம் தான் சபை. நீங்க 1000 கேள்வியோட வந்திருந்தாலும் கர்த்தர் கேள்வியை திரும்ப வைத்தாருன்னா நம்மளே சொல்ல முடியும், ஐயா போதும், நீதான் தேவன், வல்லமை உம்முடையது, கிருபையும் உம்முடையது ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ற இடம் தான் சபை. இப்ப வந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைனே மறந்து போயிருக்கும் பாருங்க. அட ஆமா சிஸ்டர், நான் என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க.
நல்ல வேளை மறந்தீங்க, அதனால நான் தப்பி பிழைத்தேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண வரும்போது சில பேர் எதுக்கு ஜெபம் பண்றதுனே தெரியாது, ஏன்னா மறந்து போயிடுச்சு. இப்ப சபைக்கு வந்தா எதுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று மறந்து போனீர்கள் என்றால், அது தேவனால் வருகிற சுகம், தேவனால் வருகிற ஆறுதல், தேவனால் வருகிற நம்பிக்கை. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. சில பேர் இதுக்குன்னே ஜெபத்துக்கு வந்து நின்னுட்டு ரொம்ப நேரம் முக்காட்டுல யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன சிஸ்டர், இல்ல நான் யோசிக்கிறேன், எதுக்கு ஜெபிக்க வந்தேனே மறந்துருச்சு. ஆட போட்டும் போங்க, கஷ்டப்பட்டு நினைவுல கொண்டு வர வேண்டாம், ஏன்னா கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார் என்ற அர்த்தம். ஆமென். என் தகப்பன் சொல்லும்போது பாருங்க, இங்க ஒரு ஈவு. என்ன ஈவு? கிஃப்ட். இந்த ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ கிஃப்டோட அளவு தெரிஞ்ச ஆளுக்கு தெரியணும், அங்க கிருபைக்கும் அளவு இருக்கு. ஏமே, அப்போ கிஃப்டையும் கிரேஸையும் பிரிக்க முடியாது. ஏமே, கிரேஸ் இஸ் a gift in your life. ஏமே, gift and grace are inseparable. நீங்க இதை பிரிக்க கூடாது. எங்கெல்லாம் கிருபை வேலை செய்யுதோ அங்க கிஃப்ட் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ வரம் கொடுத்தார்னா என்ன அர்த்தம்? வரம் கொடுத்தார்னா என்ன அர்த்தம்? கிருபையா கொடுத்திருக்கிறார் அப்படின்னா என்ன? கிஃப்டா கொடுத்தது தான் கிஃப்ட். காசு கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தகுதியை பார்த்து அவர் தரவில்லை என்ற அர்த்தம். கர்த்தரா பார்த்து கொடுக்கறதெல்லாம் கிஃப்ட். இப்போ உங்களுக்கு எனக்கு கிஃப்ட் வந்தா என்ன அர்த்தம்? அவங்களா பார்த்து கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இல்லை என்றோ அல்லது நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்றோ வருவதல்ல கிஃப்ட். கொடுக்கிறவரால் வருகிறது. கொடுக்கணும்னு நினைச்சாங்க, கொடுத்துட்டாங்க. சிலர் நம்ம வீட்டில் கொடுத்ததே திரும்ப வரும். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆடா ஆடா ஆடா, என்கிட்ட இது ஏற்கனவே இருக்கே, ஏன் தான் கொடுத்தாங்களோ தெரியல. அதுதான் கிஃப்ட். தகுதியை பார்த்து வருவது இல்லை, பணம் கொடுத்து வாங்குவதும் அல்ல, என் தேவனா பார்த்து கொடுக்கறதுனால தான் அது கிஃப்ட்டுங்க. அப்போ கிரேஸ் இருக்கிற இடத்துல கிஃப்ட் இருக்கும். கிஃப்ட் இருந்தா கிரேஸ் செயல்படும். இன்னைக்கு அதனால ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு இங்க கொடுத்திருக்கிற கிஃப்ட் கிருபை நிமித்தம் வந்தபடினாலே, கர்த்தராக பார்த்து கொடுத்தபடினாலே, நீங்கள் எவ்வளவு கிஃப்ட்ல இருக்கிறீங்களோ அவ்வளவு கிருபையில் இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் கொடுத்ததை அறிந்து கொண்டு பயன்படுத்தணும். எத்தனை பேருக்கு அது புரியுது? வாங்கி வைத்துக் கொண்டு புதைக்க கூடாது. எத்தனை பேருக்கு தாளந்துகளுடைய காரியம் புரியும்? கொடுக்கப்பட்டது அல்ல விஷயம், பயன்படுத்தணும். ஆமென். ஆண்டவர் பேசி ஒரு பிள்ளைக்கு ஆறுதலா இருக்க உங்க வார்த்தைகளை பயன்படுத்துகிறாருன்னா தொடர்ந்து ஆறுதலாய் பேசணும். சில பேருக்கு ஆண்டவர் ஊழியம் செய்கிற விதங்களில் வித்தியாசங்களை கிருபை நிமித்தம் வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே கிருபை இல்லை, ஆனா எல்லாருக்கும் கிருபை இருக்கு. ஆமென் ஆமென் என்று சொல்லி பெற்றுங்க. எல்லாருக்கும் ஒரே விதம் அல்ல, ஆனால் எல்லாருக்கும் கிருபை இருக்கு. ஆனா நீங்க பயன்படுத்தணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சபையில நீங்கள் பயன்படுத்தும்படியே அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. என்ன சொன்னார் பாருங்கள். ஏறினார் என்பதினாலே, இங்கே 8வது ஒரு வசனம் இருக்கிறதே, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். உன்னதத்திற்கு ஏறின ஏசப்பா என்ன செஞ்சாரா? வரங்களை கொடுக்கும்படி ஏறி இருக்கிறார். ஏறினார் என்றால் என்ன அர்த்தம்? இறங்கத்தக்கதாக ஏறினார். இறங்கினவர் ஏறத்தானே செய்வார். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஏன் இறங்கினார்? எனக்காக உங்களுக்காகவும் தான் இறங்கினார். அப்ப இறங்கினவர் ஏன் ஏறினார்? போங்க சிஸ்டர், குழப்புறீங்க சிஸ்டர். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் ஏறினார்? இங்க பாருங்க, அதுக்கு தான் வசனமே நமக்கு ஆறுது. 10 இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன இந்த ஒரு சாப்டர் 10 தடவையாவது படித்தால் கொஞ்சம் புரியும். ஆனால் படித்தால் புரியும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அதில் தங்கி தாபரிக்கிறவர்களுக்கு இன்னும் வெளிப்படும். நீங்க வீட்டுக்கு போய் இதை வாசித்து வாசித்து பாருங்க. ஐயா இறங்கினீர் என்றால் ஏறினீர், சரியான வார்த்தை. ஆனால் ஏன் ஏறினாரா? எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக அவர் மேலே ஏறினார். ஹல்லேலூயா. விஷயம் என்ன? இதெல்லாம் வல்லமையான சத்தியம். இயேசு கிறிஸ்து இறங்கி ஏறினார் என்றால் பல பேருக்கு புரியல. ஐயா அவர் ஏறினார் என்றால் இருந்த இடத்திற்கு தான் ஐயா ஏறி போனார். உண்மைதானே? இயேசு இறங்கினார் ஏறினார் என்பது எனக்கு ஒன்றும் பிரம்மாண்டமான விஷயம் இல்லை. எப்ப தெரியுமா? சத்தியம் புரியவில்லை என்றா எந்த இடத்தை விட்டு வந்தாரோ அந்த இடத்துக்கு திரும்பி போய்தான் ஆகணும் அவர். ஏன்னா அவருக்கு சொந்தமான இடம் அது. ஆனா விஷயம் அதையும் தாண்டினது. ஏன் இறங்கினார் என்பது முக்கியமான விஷயம்.
எல்லாவற்றையும் நிரப்ப வேண்டும் என்பதற்காக தான் இறங்கினார். ஏன்னா அவர் உங்களுக்கு புரியணும். எப்படி புரியணும்னா என்ன அர்த்தம்? இறங்கினார்னாலே எல்லாவற்றையும் நிரப்பணுமா? நான் இருக்கிற இடத்த விட்டு இறங்கினா என்ன அர்த்தம்? நிரப்பணும். என் பிள்ளைய நான் நிரப்பணும், என் சபையை நான் நிரப்பணும், எல்லாரையும் நிரப்பணும். நான் மேலே இருந்து கொண்டு இருந்தா தேவன் என்ற அர்த்தமாகும். ஆனால் இறங்கினேன் என்றால் கிருபையின் தேவன் என்பது அர்த்தமாகும். கரங்களை தட்டி அதனால தான் கிருபை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இறங்குகிறானோ இல்லையோ இரக்கத்தை கொடுக்க தேவன் இறங்கினார் என்றா வெறுமையானது எல்லாம் நிரப்பப்படுங்க. எத்தனை பேருக்கு அது சந்தோஷமான சத்தியம்? ஐயா இறங்கிடுங்க போதும்னு சொல்ற ஆளுக்கு கர்த்தர் நிரப்பிடுறார். இப்ப விஷயம்னா நான் நிரப்பப்படத்தக்க பாத்திரமா என்ற கேள்வியெல்லாம் இல்லைங்க. நீரே இறங்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை? கிருபை அதுதான். அப்ப இறங்கினா நிரப்பப்பட முடியாத விஷயன்ற எதுவுமே இல்லை தம்பி தங்கச்சி. வாழ்க்கை எவ்வளோ வெறுமையாக இருந்தாலும் குடும்பத்தில் எது இல்லாமல் போயிருந்தாலும் என் தகப்பன் இறங்குகிற ஒரு பாத்திரமாய் நீ இருக்க முடியும்டா. உன் எதிர்காலம் வித்தியாசப்படும், உன் தலைமுறைகள் வித்தியாசப்படும், உன் பின்னணி என் குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும். இந்த பிள்ளை எப்படி வித்தியாசப்பட்டது என்று உலகமே அறியும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக இறங்கினவர், அதற்கே ஏறியும் காட்டினவர். ஹல்லேலூயா. மேலே போகும்போது எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. சத்ருக்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்? எதுக்கியா வந்தீர், எதுக்கியா போனீர்னா அவர் என்ன செஞ்சாராம்? மனுஷங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு போனாராம் கையில. வசனம் சொல்லி இருக்கிறது அதான் பாருங்க. ஐயோ வல்லமையான வார்த்தை. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. ஆமே. பிசாசுக்கு சிறைப்பட்டு இருந்த ஜனங்களை தனக்கென்று சிறையாக்கி கொண்டார். சத்ருக்கு அடிமை இருந்தவர்களை தன் பிள்ளைகளாய், ஐயோ நீதிக்கு அடிமைகளாய் மாற்றினா. பிசாசுக்கு பிடிக்காத சத்தியம் இதெல்லாம். அதனால தான் சில பேருக்கு ஒரு மாதிரியா நல்லா இருந்தது போல இருக்கு. இப்போ சத்தியம் ஆழமா போக போக சில பேருக்கு அப்படியே தலையெல்லாம் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, தலைவலி வந்தா வெடிக்காது, வெடித்து விடட்டும். ஆனா ஆண்டவருக்குள்ள நீங்க யாருன்னு புரிந்து கொள்வது பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா அங்கதான் சாபங்கள் ஜெயிக்கப்படுகிறது, பாவ கட்டுகள் உடைகிறது. தம்பி நீங்க இதை கவனிங்கள். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? ஆமே. ஏறினார்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இறங்கி இருக்காருயா. பல பேர் ஏறதான் பார்த்தாங்க, நம்மளை போல சீஷர்களும் பார்த்தாங்க. தூதர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, அது கூட தெரியல. ஏன் அப்படி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? அவர் ஏறினபடி இறங்குவார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க காத்துருங்க. இறங்க வேண்டிய விதத்தில் இறங்குவார். பெந்தகோஸ்தே நாளில் நடந்தது. இறங்க வேண்டிய விதத்தில் இறங்கினவனே சுற்றி இருக்கிறவங்களே குழம்பிட்டாங்க. என்ன நடக்கிறது? நம்முடைய பாஷைகளில் தேவனை துதிக்கிற மகத்துவத்தை காண்கிறோமே, இது எப்படி? அது அப்படித்தான். இப்படிப்பட்ட ஆளும் தேவனை துதிக்க முடியுமா? துதிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆள் பேச முடியுமா? பேச முடியும். இப்படிப்பட்ட ஆள் தைரியமாக நிற்க முடியும்? நிற்க முடியும். இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். எப்பொழுது? கல்லாதவர்களாக இருந்தோம். எப்படி இப்படி? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? இயேசுவோட இருந்தால் எல்லாம் மாறும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கிருபை அவரோடு இருப்பது. இறங்குகிறார் என்றால் கிருபை நிமித்தம் இறங்கின தேவன் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக இறங்குகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, டேடி என்னால மாற்ற முடியாத விஷயங்களை நீங்க மாற்ற முடியும். இல்லைன்னா நீங்க இறங்கினதற்கு அர்த்தமே கிடையாது. நல்லா கவனிங்க. என் பெரியவர் இறங்கி ஏறுறதுன்னு அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. அவருடைய இடம், அவர் போகத்தான் செய்வார். ஆனா சும்மா போகல, சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தி, ஹல்லேலூயா, மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். ஆமே. என் தகப்பன் ஏறின பொழுது சத்துருக்கு விழுந்த அடி உயிர்த்தெழுதல்ல வந்த அடி. ஐயோ, மன்னிச்சது மாத்திரம் அல்ல, மனுஷனை சிங்காசனத்துல உட்கார வச்சுட்டார். ஐயா 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 ஐயா, புழுதியில இருந்தவனை தூக்கிட்டாரே. இவர் சும்மா போனா பரவாயில்ல, கூடவே கூட்டிட்டு போறார் பார். எத்தனை பேருக்கு அது புரியல? இப்போ புரியலன்னு சொன்னாதான் புரியும். கூடவே கூட்டி கொண்டு போனார். அது பிடிக்காது பிசாசுக்கு. மன்னிச்சுட்டு போயிடுங்க, விட்டுருங்க, பழைய ஏற்பாடு மாதிரி விட்டுருங்கப்பா. சும்மா ரத்தத்தை தெளிச்சு மன்னித்தேன் 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 அப்படின்னு போயிடுவாங்க. அது இல்லை இயேசு செய்தது. எத்தனை பேருக்கு அது புரியுது? மன்னிக்கப்பட்ட ஆளை தன்னோடு கூட வலது வாரிசத்தில் உட்கார வைக்கத்தக்கதா.
ஏற்றி கொண்டு போனா பிசாசுக்கு தாங்குமா? அதுதான் சத்தியம். இன்னைக்கு மன்னிப்பை மட்டும் வாங்குறதுக்காகவே சில பேர் சபைக்கு வருவாங்க. நீங்க அடறதே எதுக்கு நினைக்கிறீங்க? கிருபையை நினைக்கும் போதே சில பேர் அழுதுறாங்க. நானும் அப்படி அழற ஆள் தான். ஆனா கிருபையை கொண்டாடணும்னு சொல்லியிருக்கு பைபிள். நான் சாவாம இருக்கிறதே கிருபை. உண்மையில உண்மை, இல்லைன்னா செத்து தான் போயிருப்போம். இன்னைக்கு எழுந்து நிற்கும் போது கிருபையோட ஆழத்தை புரிந்து கொண்டு எழுந்து நிலுங்க. நான் வெறும் மன்னிக்கப்பட்ட ஆள் மாத்திரம் இல்லை, தேவனோடு கூட அரசாளும்படியாக எழுப்பப்பட்ட பாத்திரம். எழுமி நில்லுங்க பாப்போம். இன்னும் 5 நிமிஷம், 5 நிமிடத்தில் ஜபிக்க போகிறோம். ஆனால் ஆயத்தமானவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஆவியானவர் இறங்க ஆரம்பித்து விட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஐயா நிரப்பிடுங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். சத்தங்கள் உயரட்டும். பாட்டு பாடுமா பாடுங்க. ஆண்டவரை நிம்மதியா, நிரந்தரமானவரை சந்தோஷமா கொஞ்சம் துதிங்க பார்ப்போம். இந்த கலாச்சார கட்டுப்பாடெல்லாம் நமக்கு இல்லை சபையில். சந்தோஷமா இருங்க. யார் பார்க்கணும், யார் கேட்கணும், அதை நான் சொன்னேன். அவர் பார்க்கிறத யாரும் பார்க்கல. அப்படிப்பட்டவருக்கு பெருமை ரொம்ப முக்கியமாக தேவை. அவர் பார்க்கிறத யாருமே பார்க்கல. அப்படிப்பட்டவர் உங்களை பார்த்துருக்கும் போது நீங்கள் யாருக்கு பெருமையை கொடுக்கணும்? பெரியவருக்கு. சுற்றி இருக்கிற யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் தேவை, எனக்கு அவர் தேவை. எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? கரங்களை தட்டியோ அல்லது கைகளை உயர்த்தியோ பரிசுத்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நமக்கு கோடா கோடி நன்றின்னு சொல்லுங்க பாப்போம். ஆமென். Thank you Lord. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Oh, thank you Holy Spirit God. Oh, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போது. உம்மாலே எல்லாம் கூடும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போது. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. சொல்லுங்க. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. அலைமோது வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலைமோது வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டிய அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி படுத்தியதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே சொல்லு. தாங்கி நட. கரங்களா சேர்த்து சொல்லுமா. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே தெய்வமே, உங்க கிருபையே இயேசுவே தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி
பாதைகளில் வெளிச்சமாக என்றும் இருப்பவரே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாக என்றும் இருப்பவரே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே சொல்லுங்க. உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே இயேசுவே, உங்க கிருபையே என்னை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுமா. உங்க கிருபையே, உங்க கிருபையே அப்பா, ஏசப்பா, நன்றி தெய்வமே. உங்க கிருபையே, உங்க வார்த்தையே, உங்க வார்த்தையே, உங்க வார்த்தையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க வார்த்தையே, உங்க வார்த்தையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க வார்த்தையே, தேவ வார்த்தையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க வார்த்தையே, உங்க வார்த்தையே என்னை தாங்கி நடத்தினதே. ஓ உங்க வார்த்தையே என்னை சோர்ந்து போன நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில், துக்கமான நேரத்தில், எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் வார்த்தையை அனுப்பி பேசி தேற்றி தைரியப்படுத்தி தூக்கி நிறுத்தினரே, நடத்தினரே, வாழ வைத்திரே, சூழ்நிலை சந்திக்க வேண்டிய தைரியத்தை கொடுத்திரே, ஸ்திரப்படுத்தினரே. கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி செலுத்துங்க. வார்த்தை இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை, ஜீவன் இல்லை. ரோமானா ஷக்கேலா பாபா ரிமாமா மாமா. Thank you Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தேவஜனமே. அப்பா, உம்முடைய கிருபையை கொண்டாடும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அல்லவா. உம்முடைய கிருபை இருக்கிற இடம் வாழும் அப்பா. பிசாசு எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் ஜெயிக்க முடியாதபடி எங்கள் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட அந்த கிருபை என்றுமே ஜெயித்ததையா. கிருபை ஜெயிக்கிற இடத்தில் பாவம் ஜெயிப்பதில்லை, சாபங்கள் ஜெயிப்பதில்லை, பில்லி சூனியங்கள் ஜெயிப்பதே இல்லை. கிருபை ஜெயித்தது என்றால் பாவம் ஜெயிக்காத தேவஜனமே. காலை வேளையில் இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், கொண்டாடுகிறோம் ஐயா. கிருபை பெற்றவளே வாழ்க என்று நீ சொன்ன வார்த்தையின்படி நான் சபையை வாழ்த்துகிறேன். பிசாசை கவனி, நான் சபையை வாழ்த்துகிறேன். தேவ ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். பிசாசு அவர்களை சபிக்க முடியாது. சபிக்கிறவர்கள் எழும்பினாலும், சபிக்கப்பட்ட வார்த்தைகள் வந்தாலும், தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர் என்றுமே ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதிக்கிறவர்களை யாரும் சபிக்க முடியாதையா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரியை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. அவர்கள் ஆறுகளை போல பரவி போவார்களாக. தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த செல்வாக்கு அப்படிப்பட்டதையா. அவர்கள் பரவி போகிற ஆறுகள் அல்லவா, கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரங்கள் அல்லவா, தண்ணீர் அருகே நாட்டப்பட்ட விருட்சங்கள் அல்லவா, அவர்கள் கர்த்தர் நாட்டின கேதுரு மரங்கள் அல்லவா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன். பிசாசை விலகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ பதிவிருக்காதே. தேவ ஜனத்துடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் நீ பதிவிருக்காதே என்று உனக்கு வார்த்தையை அனுப்புகிறேன். இப்பொழுது எல்லா பாதாளத்தின் சத்தங்கள் அடங்குவதாக.
பிசாசின் குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை அடங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். விடுதலையை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். தொலைக்காட்சி பார்க்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம் உரைத்து நான் அவர்களை கட்டவிழ்க்கிறேன் பிதாவே. அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருவரும் சபிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஐயா. மகிமை பரலோகத்துக்கு வரும்படி உம்முடைய ஜனத்தை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஐயா, விதைக்கப்பட்ட வார்த்தைகள் விளையட்டும். அதை பட்சிக்கிறவன் நெருங்க கூடாதுப்பா. ஒரு வசனம் கூட பட்சிக்கப்படாதபடி இப்போதே சத்ருவுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். விலகு இயேசு கிறிஸ்துவின் என்ற கட்டளை. வேலை அடைங்க. வார்த்தையை சுற்றிலும் வார்த்தையின் வல்லமையினாலும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தினாலும் ரத்தத்தின் வல்லமையினாலும் ஏசப்பா இப்போதே வேலை அடைங்க. இந்த பிள்ளைகள் 30, 60, 100 அறுவடையை காண்பிப்பார்களாக. அநேகருக்கு அறுவடை கொடுக்கிற மக்களை மாறட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து பயன்படுத்தும் பிதாவே. அழைப்பை உணர்ந்து கொண்ட அந்த நம்பிக்கையை பெற்ற ஜனங்களை கடந்து செல்லட்டும். அநேகருக்கு வாசலாய் மாறட்டும். இயேசுவை காட்டுகிற மக்களாய் மாறட்டும் ஐயா. அப்படியே நான் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். தெய்வமே, ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சத்தமாய் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹalleluya.